கோயில்களில் விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகம் பாரத தேசத்தில் விக்கிரக வழிபாடு நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். ஐடியலை விட ஐடியல் ரொம்ப கிரேட்டு. நமக்கு அந்த விக்கிரகத்தை அந்த வர்ஷிப்பை நமக்கு உபயோகிக்க தெரிஞ்சுக்கலை. அதுக்காக தான் நாங்கள்லாம் கோயிலுக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பை கற்றுக்குறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் வியாதியை குணப்படுத்திக்கிறோம், லைப்ரரி போய் நாலெட்ஜை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கோயிலுக்கு போய் தெய்வத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கல. கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? யாச்சிக்க போகிறோம். தெய்வத்துக்கிட்ட தெய்வ சக்தியை எப்படி பெறணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு போகல. நம்ம யாச்சிக்கிறோம். வெளியில் உட்காந்து வெளியில் உட்காந்து எல்லோரும் நம்மக்கிட்ட கேட்குறா, யாச்சிக்கிறா. அவள் வெளியில் யாச்சிக்கிறா, நம்ம பகவான்கிட்ட போய் உள்ளே போய் யாச்சிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒன்றும் அதிகமாக இல்லை. நம்ம உள்ளே போய் யாச்சிக்க தேவையில்லை. சக்தியை கமாண்ட் செஞ்சு நம்ம அடையலாம். மின்சாரம் கண்டுபிடிச்சிருக்கா, மின்சாரத்தை நீ நமஸ்காரம் செஞ்சு அவள் வீட்டில் நீ உபயோகப்படுற, எனக்கும் உபயோகப்படு அப்படின்னு கேட்குறியா? ஃப்ரிட்ஜ், டியூப்லைட், அந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சுட்டு நீ உபயோகப்படுத்தினா போகிறோம். மின்சாரம் மூலம் நீயும் எல்லா சௌகரியத்தையும் அடையலாம். தேவாலயத்தில் உள்ள விக்கிரகம் எந்த சக்தி, ஆலோசனை, அதெல்லாம் உனக்கு தெரியணும். அதை மறந்துட்டோம். எந்த பாவத்தில் விக்கிரகத்தில் தேவதா சக்தி வரவழைக்கப்படுறது, அந்த பாவனை மூலம் நம்ம லிங்க்கு அனுசந்தானம் கிடைச்சா போகிறோம். நாம் அதை பண்ணலை. காயத்ரி செய்யும்போது அதை கவனி. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை நன்னா வெளிப்படுத்துகிறார். அதை பழகிக்கோ. தேவதா சக்தி உங்ககிட்ட பேசணும். அது விக்கிரகமாக பார்க்கக்கூடாது, அது பொம்மை கிடையாது. எமோஷ்னல் லிங்க். அம்மா போல தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துசே சகா தொமேவ, அந்த ஃபீலிங் வரணும். அம்மா அப்படின்னு வாயால் உச்சரித்தா போகாது, பாவம். அப்படி செய்யும்போது அந்த தேவதா சக்தி சகாயம் உனக்கு செய்யும். அந்த தேவதா சக்தி சகாயம் உனக்கு செய்கிற மாதிரி உலகத்தில் எதுவுமே செய்யாது. அநேக பக்திமான் இதெல்லாம் செஞ்சு நமக்கு வழிகாட்டியிருக்கா. அவள்லாம் இந்த காலத்தில் வந்தவாதான். நாமதேவர், மீராபாய், ஞானதேவர், சக்குபாய். ஜகத்தில் இருக்கிற பிராணமய கோஷம் அப்போ நமக்கு லிங்க் ஆகுது. விஸ்வாசம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சிருஷ்டியில் 2 வித சக்தி தான் வேலை செய்கிறது. சங்கல்பம், பதார்த்தம் 2 தான். கத்திரிக்காய் கறி செய்யணும்னு நீ நினைக்கிற, சில சமயம் நம்ம நினச்சிட்டு கடைக்கு போகும்போது நமக்கு கிடைக்காது. அப்போ மனசுலையே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீ கத்திரிக்காய் சாப்பிட்ணும், கடைக்கு போகிறோம், கிடைக்குமோ என்னவோ அப்படின்னு ஒரு மனசோடு தான் போகிறோம். தியோ யோனக பிரச்சோதயாத். நீ எதை தாரணை செய்கிறியோ அதுதான் உன்னை ரட்சிக்கிறது. நான் போனேன்னா போகிறதுக்குள்ளேயுமே பஸ் போயிடுது அப்படின்னு எத்தனை டைம் சொல்கிற? லைஃப் முழுக்க இதே மாதிரி தான் நீ எல்லாமே நடக்கிறது, அதே தான் ஜபம் பண்ணுற. கத்திரிக்காய் கறி சாப்பிடணுன்னு ஒரு கோரிக்கை மனசில் சங்கல்பம் வந்தது. சரி, கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்.
கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு அருவாமனை இது மழுங்கியிருக்கு. நான் 3 நாளாக சொல்லின்னு இருக்கேன். வேலை செய்கிறவாள்கிட்ட அவள் சாணம் பிடிக்கவே இல்லை. எப்போதுமே நம்ம அவளுக்கு சொன்னேன் இவாளுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத விட நீயே செஞ்சுக்கலாமே. எப்போதும் அவளை நம்ம ஏன் டிபெண்ட் பண்ணணும்? உதாரணம் எதுக்கு சொல்கிறோம் கவனி. காரிய ரூபம் ஆகிறதுக்கு நீ தான் உனக்கு இடைஞ்சலாக இருக்க. அதை நன்னா புரிஞ்சுக்கோ. வெளி மனுஷா யாரும் இடைஞ்சல் இல்லை. இப்போ புரியுறதா? நீ மனசு வச்சா செய்யலாம். சரி, அருவாமனை ரெடி ஆகிடுது. காய் கட் பண்ணியாச்சு. உப்பு டப்பா கிட்ட போனால் உப்பு ஆகிடுது. அப்போ தான் உனக்கு தெரியுது, நேற்றே சொன்னேன் உப்பு ஆகிடுதுன்னு, இப்போ வரைக்கும் உப்பு வாங்கலையே அப்படின்னு. சரி, ஒரு வழியாக உப்பும் வந்துடுத்து. காயெல்லாம் கட் பண்ணியாச்சு, அடுப்பு ஏற்றியாச்சு, வானொலி போட்டாச்சு, அதில் இது எண்ணெய் விட்டு தாளித்து இந்த கத்திரிக்காயும் போட்டாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பு எரிஞ்சுட்டுருக்கு. திடீர்னு ஃபோன் வந்தது. யாரும் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அந்த ஃப்ரெண்டும் நீயும் என்ன டாபிக் பேசிக்கிற? அமிதாப் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் யார் நன்னா ஆக்ட் பண்ணினா? ஒருத்தர் அமிதாப்ங்கிற, ஒருத்தர் ஹேமாலிங்கிற. அப்போ அடுப்பில் கத்திரிக்காயை போட்டிருக்கேன், அது திருப்பி விடவே இல்லை, அது தீஞ்சு போயிடுது. சங்கல்பம் பின்னாடி பதார்த்தத்தை நீ சரியாக உபயோகிக்கலை. அதை சரியாக உபயோகிச்சாதான் எல்லா சங்கல்பமும் நிறைவேறும். சங்கல்பம் நிறைவேறத்துக்கு 3 சக்தி தேவை. அந்த 3 சக்தி ஆத்தியாத்மிக லைஃபுக்கு மட்டும் பயன்படுறதில்லை, டே டு டே லைஃப்க்கும் உபயோகப்படும். பிரபஞ்சத்தில் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் இது 3 சக்தி இருக்குது. ஆக்சுவலாக பிரபஞ்சத்தில் 2 சக்தி தாரல் தான் இருக்குது, ஹ்ரீம் க்ளீம். ஹ்ரீம் அப்படிங்கிறது மகா சரஸ்வதி, க்ளீம் மகா காளி அப்படிம்போம். ஏன் சரஸ்வதி காளி அப்படின்னு சொல்லலை, மகா சரஸ்வதி மகா காளி அப்படின்னு சொல்கிறேன்? லிங்க்கு எழுதி இதை புரிஞ்சுக்கோ. அரவிந்த எழுதின சாவித்திரி புக்கில் இதுக்கு லிங்க் இருக்குது. மகா சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுறது. எதுக்கு மகா சேர்க்குறோம் அப்படிங்கிறத விவரமாக சொல்லியிருக்கு. ஹோமோஜீனியஸ் கான்செப்ட் டிவைட் இன்டு 2, ஒரே சேத்தனத்துவம், ஹ்ரீம் க்ளீம். ஹ்ரீம் லைஃபுக்கு சம்மந்தப்பட்டது, க்ளீம் பதார்த்தத்துக்கு சம்மந்தப்பட்டது. இந்த 2ம் எப்போ சேர்றதோ அப்போ ஸ்ட்ரீம் வரும். இது காயத்ரி விஞ்ஞானத்தில் ரிஷிகள் சொன்னது. டே டு டே லைஃப்பில் இது எப்படி பயன்படுறது? நான் பிறந்தேன், நான் என்ற சேதனத்துவம் இருக்குது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேனும் நான் என்பது நம்மகிட்ட இருக்கிற உள்ள ஹ்ரீம் சக்தி. ஐ ஆம், நான் இருக்கேன். இது என்ன செய்கிறது? ஹ்ரீம் என்ற சக்தி சரீரத்தை தயார் செய்கிறது. அஜோபிஸ்யன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் வாம் அதிஷ்டாயா சம்பவாமி ஆத்ம மாயையா. சரீரம் தயாரானப்புறம் சரீரத்துக்கு அனுகூலியமாக ஜீவிக்கிறது. அது ஒரு லிமிட்டேஷன், அந்த லிமிட்டேஷனை தாண்டாது. அந்த டிஃப்ரென்ஸ் புரியுறதா? நேனும் உன்னானும் நான் இருக்கேன். பஞ்ச பரமாணுவில் தயாரிக்கப்பட்ட சரீரம் இருக்குது. இந்த 2ம் எங்கே சேர்றதோ
அங்கு ஸ்ட்ரீம் என்ற சேத்தனத்துவம் ஏற்படுறது. பதார்த்தம் எட்டர்னல், ஆத்மா கூட எட்டர்னல். த எனர்ஜி, த லா ஆஃப் கான்வர்சேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி. சயின்ஸ் இது ஒப்புத்துட்டுருக்கு. பதார்த்தத்தை சிருஷ்டிக்க முடியாது, அழிக்க முடியாது, அது அப்படியே. பிரபஞ்சத்தில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அது அப்படியே தான், அது ஃபிக்ஸ்டு. கால்சியம் ஆட்டம், யுரேனியம் ஆட்டம் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டியில் இருக்குது. ஆட்டம் cannot be destroyed, not be created. எனர்ஜியும் மேட்டரும் எப்போ சேர்றதோ, எனர்ஜினா லைஃப் எனர்ஜி, எப்போ சேர்றதோ அது கான்ஷியஸ்னஸ் ஏற்படுறது. எனர்ஜியில் என்ன நேமம் இருக்கோ அதற்கு ஏற்றபடி தான் வேலை செய்யும். அதாவது லைட் லா, எல்லாத்துக்குமே ஒரு லா இருக்குது. அதாவது என்னது, லைட்டுக்கு ஒரு லா இருக்குது, ஸ்பிரிச்சுவலுக்கு ஒரு லா இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு லா இருக்குது. ஈச் எனர்ஜி ஹேஸ் ஓன் லாஸ் உள்ளது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலையும் ஹேஸ் ஓன் லா. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு ஸ்ரத்தா, விஸ்வாசம், மூணாவது நியமம் இல்லை. அங்கே பிரகிருத்தியில் 2 இருக்குது. சக்தி, பிரகிருதி. அந்த பிரகிருதி புருஷன் சேரும்போது சேதனத்துவம் வருது, சேதனத்துவம் இன்வால்வ் ஆகுது. அப்போ நீ இன்வால்வ் ஆகிற. இது பரிணாம கிரமம் என்பது மனுஷனுக்கு இருக்குது. பரிணாம கிரமங்கிறது மனுஷனுக்கு இருக்க தவிர வேறு எதுக்கும் இல்லை. கரியாக தான் இருக்கும். வைரமாக ரூபம் ஆகுது. அது கார்பன் தான் கரி, கார்பன் தான் கரி. அது எப்பவும் கரி தான். நீ அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து வைரம் அப்படிங்கிற. பிரகிருத்தியில் பதார்த்தம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சிவன் சக்தி கலக்கும்போது ஸ்பந்தனம் ஏற்படுறது. அந்த ஸ்பந்தனத்தை நீ மாற்ற முடியும், ஆத்தியாத்மிகத்தில் பண்ண முடியும். மொத்த சக்தியின் ஸ்பந்தனத்தால் வந்தது தான் பிரக்ரமணா சக்தி. அதை சவுண்டில் கண்ட்ரோல் செய்ய முடியும். கண்ணை மூடி கொஞ்சம் யஜ்யம் பண்ணுங்க. மொத்த சிருஷ்டியிலையும் அகங்காரங்கிறது ஆதாரபூர்வமான சக்தி. இந்த அகங்காரத்தோட நீ எதை ஸ்ரத்தையோட சேர்க்கிறாயோ அப்படியே மாறிவிடுவ. நான் ராமன் அப்படின்னா ராமனாக மாறுவேன். இது மிருத்யு வரும் உள்ள व्यक्ति அப்படின்னு நினச்சா அப்படி மாறிடுவோம். இப்போ உள்ள ஸ்தாயி இதே ஆத்தியாத்மிக விஞ்ஞானம். பஞ்ச பௌதிக சரீரம் பேரண்ட்ஸ் கிட்ட வந்தது அப்படின்னாலும் பேரண்ட்ஸு தயார் பண்ணலை, நீ தயார் செஞ்சுட்ட. ஜென்ம ஜென்மமாக வர உன்னோட சம்ஸ்காரம் உனக்கு தேவையான சரீரத்தோட நீ தயார் செஞ்சது. அதை தயார் செய்ய 2 சக்திதாரல் நீ உபயோகிச்சுட்ட. பிரகிருத்தியில் உள்ள புருஷ சக்தி, பிரகிருத்தியில் உள்ள பிரகிருதி சக்தி. ஆத்தியாத்மிக பாஷையில் ஹ்ரீம் க்ளீம் சக்தி அப்படிம்போம்.
அதாவது ஜீவிதம் பதார்த்தம், லைஃப் மேட்டர். இது ரெண்டும் எப்போ இன்ட்ராக்ட் ஆகுதோ அப்போ கான்ஷியஸ்னஸ் ஏற்படுறது. கான்ஷியஸ்னஸ் மெதுவாக பதார்த்தத்தோட வெளியே வந்து ஹைலி எனர்ஜெட்டிக் ஃபீல்டு போகும். அந்த வித்யை தான் ஆத்தியாத்மிக வித்யை. அப்போ ஸ்ரீ சக்தி. அப்படி தெரிஞ்சின்றால்தான் நீ பிரபஞ்சத்திற்கு உபயோகப்படுவே தவிர ஒன்றும் இல்லாமல், இது ஒன்றும் தெரியாமல் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால எந்த வித உபயோகமும் இல்லை.